அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுநிலையான தீர்ப்பு, அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு மனிதர் இருக்கார். அவர் ஒரு நிலத்தை இன்னொரு மனிதர்கிட்டருந்து விலைக்கு வாங்குதார். விலைக்கு வாங்கி அந்த மனிதர் நிலத்தை தோண்டுதார். அதிலேருந்து ஒரு புதையல் கிடைக்கி. அதாவது அந்த புதையல் எப்படி அப்படின்னா, ஒரு மண்பாண்டம், அதுக்குள்ளே தங்க காசுகளாக இருக்குது. அப்போது இவர் நேர்மையானவர். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார்கிட்ட அந்த நிலத்தை வாங்கினாரோ அந்த மனிதர்கிட்ட போய் இது உங்களுக்குரியதான் அப்படின்னு போய் சொல்லுதார். சொன்னோன்னைக்கு அந்த மனிதர், விற்ற மனிதர் சொல்லுதார், இல்லை இது எனக்குரியது இல்லை, நான் உங்கள்கிட்ட விற்றுட்டேன், அதனால் அந்த நிலமும் அந்த நிலத்தில் உள்ளதும் உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னைக்கு இப்படி ரெண்டு பேருமே இல்லை இல்லை ஏங்குள்ளது இல்லை உங்களுக்குள்ளது, ஏங்குள்ளது இல்லை உங்களுக்குள்ளது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசினோன்னைக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு ஆள்கிட்ட போய் தீர்ப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நீதிபதிகிட்ட போய் ஒரு தீர்ப்பு கேட்காங்க, நடுவர்கிட்ட போய். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு பேருடைய கருத்தையும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் நல்ல மனிதரில், இந்த நீதிபதியும் நல்ல மனிதர் அப்படிங்கிறத இப்போ காட்டுவார் பாருங்கள். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம் பிள்ளைகள் இருக்குது, எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்துக்கான வாழ்வாதாரத்துக்கு அந்த எதை புதையலாக எடுத்தீங்களோ அதை அவங்களுக்காண்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருமணம் போக மீதி உள்ள பைசாவை அவங்களுடைய வாழ்க்கைக்கும் கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல மனசு இந்த மூணு பேர்த்துக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நீதிபதியும் நல்லவர், நிலத்தை வாங்கியவரும் நல்லவர், விற்றவரும் நல்லவர். அதனால தான் அல்லாஹ் தாலா அவங்கள சிறப்பாக்கி வச்சான். இதே போன்று எதையும் பார்த்து எனக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதை கிடைக்க விடாமல் தான் நம்மளுக்கு ஆக்குவான். அதனால் இந்த துன்யாவில் எதுக்குமே ஆசைப்படாமல் நம்ம மறுமையை மட்டும் நோக்கி ஆசைப்பட்டோம் அப்படி சொன்னால் இந்த துன்யாலையும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பறக்கச் செய்வான். நாளைக்கு மறுமையிலையும் அது சார்ந்த நன்மைகளை நம்மளுக்கு அள்ளித்தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.